ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 8th ஸ்டாண்டர்ட் வாழ்வியல் கணிதம் அப்படிங்கிற டாப்பிக்கில் உள்ள எக்ஸசைஸ் சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சம்மு பார்க்கலாம். சம் என்னன்னா 32 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பர் எனில் அந்த வேலையின் 2 மடங்கை எத்தனை ஆண்கள் நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 32 ஆண்கள் ஒரு வேலையை ஒரு நாளும் 12 மணி நேரம் வேலை செஞ்சு 15 நாளில் முடிச்சிருக்காங்க. அப்படின்னா அதே வேலையோட 2 மடங்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. 2 மடங்கை எத்தனை ஆண்கள் ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரம் வேலை செஞ்சு 24 நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மாதிரி சம் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இது என்ன சம்மு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது எது ரிலேட்டடாக உள்ள சம்னா கலப்பு மாறலில் உள்ள சம். இப்போ நம்ம இது கலப்பு மாறல், இப்போ ஒரு எக்ஸாம் எதாவது எழுத போகிறோன்னா இது கலப்பு மாறலா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா, கலப்பு மாறலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் என்ன இருக்குன்னா ஒரு பர்சனை கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு டைம் கொடுத்துருக்கோம், அடுத்து ஒரு டேஸ் கொடுத்துருக்கோம், அப்புறம் அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. இந்த 4ல் ஏதாவது ஒரு 3 கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. சில சம்மில் என்ன இருக்குன்னா ஒரு ஆண் இத்தனை மணி நேரம் வேலை செஞ்சு இவ்வளோ வேலை செஞ்சான் அப்படின்னு கொடுத்துருக்கோம். டேஸ் இல்லாமல் மணியும் ஒர்க்கும் அந்த பர்சனை கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன், அதுக்கப்புறம் ஒரு டைம், ஒரு டேஸ், ஒரு ஒர்க்கு இது இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன நினச்சிக்கலாம், இது கலப்பு மாறல் ரிலேட்டடாக உள்ள சம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஒரு இவ்வளோ பேர் இதை முடிச்சாங்கன்னா அப்போ இவ்வளோ பேர் முடிக்க எத்தனை ஆண் தேவைப்படும், எத்தனை மணி நேரம் எடுப்பாங்க, அந்த மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தாலே நம்ம கலப்பு மாறல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இனி நமக்கு கலப்பு மாறலோட ஃபார்முலா தெரியும், அதை யூஸ் பண்ணி பண்ணால் போதும். கலப்பு மாறலோட ஃபார்முலா என்னன்னா P1 × D1 × H1 டிவைடட் பை W1 = P2 × D2 × H2 டிவைடட் பை W2. இதில் Pங்கிறது ஒரு பர்சன், Dங்கிறது டேஸ், ஹெச்ங்கிறது ஹவர், டபிள்யூங்கிறது ஒர்க்கு. இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், ரெண்டாவதுல உள்ளதெல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எத்தனை ஆண்கள் கொடுத்துருக்காங்க, 32 ஆண்கள் கொடுத்துருக்காங்க. 12 மணி நேரம், ஹவர் 12 கொடுத்துருக்கு, நாள் 15 கொடுத்துருக்கு. அவங்களோட ஒர்க்கு கொடுக்கல, அதனால நம்ம W1ல் அதை சப்ஸ்டியூட் பண்ணாண்டாம். இப்போ மீதி எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 32 பர்சன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் டேஸ் 15 நாள், எத்தனை ஹவர் கொடுத்துருக்காங்கன்னா 12 மணி நேரம், ஒர்க்கு கொடுக்கல. அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை ஆண்கள்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆண்கள் தெரியாது, இல்லை ஆண்கள் நம்ம எக்ஸ்னு எடுக்கிறோம். அடுத்து டேஸ் 24 கொடுத்துருக்கு, இந்த ஹவர் 10. இப்போ இதிலேருந்து இனி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதெல்லாம் இங்கே கொண்டு போகிறோம். இப்போ 32 × 15 × 12 டிவைடட் பை 24 × 10 = எக்ஸ். நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். இப்போ கேன்சல் பண்ணுறோம். 2 12 24 5 15 2 2 டேபிள் கொடுக்குறோம். 6 8. இப்போ 8 3 24. இது அதே வேலையை முடிக்கிறதுக்கு தான் இது 24 ஆண்கள் தேவை. ஆனால் நமக்கு அதில் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே வேலையோட 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதே சேம் வேலையை பண்ணுறதுக்கு 24 ஆண்கள் தேவை. நமக்கு 2 மடங்குன்னு கேட்டனால நம்ம என்ன பண்ணணும், இந்த 24ல் 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ இந்த 24ல் 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணோன்னா இவ்வளோ கிடைக்கும், 48. இப்போ எத்தனை ஆண்கள் தேவை, 48 ஆண்கள் தேவைப்படும். அவங்கள மாதிரி அதே சேம் வேலையோட 2 மடங்கு பண்ணுறதுக்கு. அதே வேலை அவங்க எவ்வளோ பண்ணாங்களோ அதே பண்ணணும்னா 24 ஆண்கள் போதும். நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டுட்டாங்க, 2 மடங்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டனால நம்ம 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ 48 ஆண்கள்.
இப்போது இந்த மாதிரி சம் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததுமே தெரிஞ்சுக்கலாம் பர்சன், அதுக்கு பிறகு டைம், டேஸ், ஒர்க் இது கொடுத்தாங்கனால இது கலப்பு மாறல் அப்படி நம்ம தெரிஞ்சு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 7th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அமுதா ஒரு சேலையை 18 நாட்களில் நெய்வார். அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்களில் நெய்து முடிப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அமுதாங்கிறவங்க ஒரு சேலையை 18 நாளில் நெஞ்சு முடிக்கிறாங்க. அப்படின்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அஞ்சலிங்கிற ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அமுதாவை விட 2 மடங்கு திறமைசாலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கொடுக்கல, என்ன கொடுத்துட்டாங்க, 2 மடங்கு திறமைசாலின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்போ அமுதாங்கிறவங்க ஒரு வேலையை இப்போ 2 நாள் எடுக்கிறாங்கன்னா அஞ்சலிங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளையிலே அதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அப்படின்னா இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்களில் நெய்து முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்கு. 2 பேரும் சேர்ந்து செய்தாங்கன்னா எவ்வளோ நாள் டைம் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்மும் இது எது ரிலேட்டடாக உள்ள சம்மும் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இது வந்து எது ரிலேட்டடாக உள்ளதுன்னா டைம் அண்ட் ஒர்க்கு, நேரம் மற்றும் வேலை, அந்த ரிலேட்டடாக உள்ள சம் நம்ம பார்த்ததுமே தெரிஞ்சுக்கலாம். அந்த சம்மில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அந்த பர்சனை பற்றின விஷயந்தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதில் என்ன இருக்குன்னா, ஒருத்தங்க வந்து ஒரு வேலையை இத்தனை நாளில் முடித்தாங்க. அதில் வெறும் 2 ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். ஒரு பர்சனை கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஒரு வேலையும் நாளும் இருக்கும். அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே எத்தனை டைமும் எவ்வளோ வேலை செய்தாங்க, அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் மட்டும்தான் இருக்கும். இப்படி இருக்குது, ஒரு வேலையை ஒரு சேலை, அதுதான் அவங்களோட ஒர்க்கு. அதை வந்து 18 நாள் எடுத்திருக்காங்க. அப்போ ஒர்க்கும் டைமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படின்னா அவங்க தனியாக பண்ண எத்தனை நாள் எடுத்தாங்க, இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து பண்ண எத்தனை நாள் எடுத்தாங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ இதை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு ஒர்க்கும் ஒரு நாளும் கண்டிப்பாக இருக்கும். அது அப்படி இருந்தனால இது டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடாக உள்ள சம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். என்ன கொடுத்துருக்கு, அமுதாங்கிறவங்க ஒரு சேலையை 18 நாளில் நெய்வாங்க அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அமுதா வந்து எவ்வளோ நாள் எடுக்கிறாங்க, ஒரு சேலையை நெய்கிறதுக்கு 18 நாள். அந்த ஒர்க்கை நம்ம மேலே எழுதிக்கணும், அவங்க எடுக்கிற நாளை கீழே எடுக்கணும். 2வது என்ன கொடுத்துருக்காங்க, அஞ்சலி வந்து அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 மடங்கு. அஞ்சலி வந்து எவ்வளோ, எத்தனை நாள்னு கொடுக்கல, 2 மடங்கு திறமைசாலின்னா. அப்போ இவங்க 18 நாள் எடுத்தாங்கன்னா அவங்க 2 மடங்கு திறமைசாலின்னா பாதி நாள்லேயே அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க தானே. அப்போ அவங்க ஒரு சேலை ஒரு சேலை நெய்கிறதுக்கு 9 நாள் எடுத்திருப்பாங்க. அவங்கள விட பாதி நாள் தான் எடுத்திருப்பாங்க. இனி என்ன கேட்டிருக்காங்க, 2 பேரும் இணைஞ்சி எத்தனை நாளில் நெய்து முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் அமுதா அவங்களும் அஞ்சலியும் சேர்ந்து எத்தனை நாளில் நெஞ்சு முடிப்பாங்க ஒரு சேலையை அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் தனித்தனியாக பண்ணக்கூடியதை நம்ம கூட்டினோன்னா சேர்ந்து பண்ணுறது கிடச்சிரும். இப்போ அமுதாங்கிறவங்க ஒரு சேலையை 18 நாளில் நெய்கிறாங்க, அஞ்சலிங்கிறவங்க ஒரு சேலையை 9 நாளில் நெய்கிறாங்க. 2ஐயும் நம்ம கூட்டுறோம். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இந்த பின்னத்தில் இருந்து நம்ம என்ன பண்ணால் கீழே இருக்கக்கூடிய 2க்கும் நம்ம மீச்சமாக எடுக்கணும். 18 9 இருக்குது, இதுக்கு நம்ம மீச்சமாக எடுக்கிறோம். இப்போ 2 எந்த டேபிள் போகும், 9வது டேபிள் போகும். 2 1. இப்போ 2வது டேபிள் கொடுத்தோன்னா 1 1. இப்போ பெருக்கணும்னா 18. இப்போ 18 எழுதுக்கணும். இனி என்ன பண்ணால் கீழே இருக்கக்கூடிய நம்பர் 18 வரணும். அப்போ இப்போ இங்கே கீழே வந்து 18 இருக்குது. இப்போ 18 வரதுக்கு என்ன நம்பர் கொண்டு பெருக்குனா 18 வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ 1 கொண்டு பெருக்குனா தான் இதை 18 இருக்கும். அப்போ மேலே அதே நம்பர் கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 1 1. அடுத்து இங்கே 9 இருக்குது. இப்போ இந்த 9 18 வரணும்னா என்ன நம்பர் கொண்டு மல்டிப்ளை பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ 9 கூட எந்த நம்பர் கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 18 வரும், 2. அப்போ அதே 2 கொண்டு மேலே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 9 2 18. இப்போ
1 × 2 2. அப்புறமா 1ஐயும் 2ஐயும் கூட்டினோன்னா 3/18. இப்போ கேன்சல் பண்ணோன்னா 3/18. அப்போ 2 வாரம் சேர்ந்து அப்போது 2 பேரும் சேர்ந்து ஒரு சேலையை 6 நாளில் நெஞ்சு முடிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சம்மு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இது டைம் அண்ட் ஒர்க்கு சம்மு நம்ம கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், அந்த சம்மில் வந்து ஒரு ஒர்க்கும் நாளும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மென்ஷன் பண்ணி ஒருத்தர் தனியாக பண்ணுறதுக்கு எத்தனை நாள் எடுப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுக்கு எத்தனை நாள் எடுப்பாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இப்படி இருந்தாலும் அது டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடாக உள்ள சம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.